ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஒரே ஒரு நிமிஷம். இன்னைக்கு ஒரு சின்ன டாபிக் பற்றி உங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்ம எல்லாரும் ஒரு சில விஷயத்துக்கு ஆசைப்படுறோம், ஆனால் அது ஒரு சிலரால் மட்டும் முடியுது, ஒரு சிலரால் முடியறதில்ல. எதனால அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு ஒரு சின்ன விஷயம் தோணுச்சு. அதுதான் கன்சிஸ்டன்சி. இதை கேட்கும்போது ஒரு சின்ன வார்த்தையாக தெரியலாம், ஆனால் அதை செயல்படுத்துறது அவ்வளோ சுலபம் இல்லை. உதாரணத்துக்கு வெயிட் லாஸ் பற்றியே எடுத்துக்கலாமே. சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வெயிட் லாஸ் எக்ஸசைஸாக இருக்கட்டும், யோகாவாக இருக்கட்டும், இல்லை வாக்கிங்காக இருக்கட்டும், ஏதோ ஒன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள், ஒரு மாதம் செஞ்சுருப்போம். அதுக்கப்புறம் மழை பெய்யுது, குளிராக இருக்குது, டைம் இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு வேலையை பார்த்துட்டு நம்ம போயிடுறோம். ஆனால் இதை கன்சிஸ்டன்சியாக செஞ்சவங்க வெயிட் லாஸ் ஆகுறாங்க. இதை தொடர்ந்து பண்ண முடியாதவங்களையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம், வெயிட் லாஸ் பண்ணணும், நம்ம உடம்பை நம்ம கேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அதுவே ஒரு பெரிய ஸ்டார்டிங் தான். என்னோட ஒரு சின்ன ஐடியா, இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் ஒரு டெட்லைன் வச்சுக்கோங்க. இந்த டேட்டுக்குள்ளே நான் என்னோட எடையை குறைப்பேன் அப்படின்னு அதை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது நடக்கும். இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு நடந்திருக்கு. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த காலத்திலேயே நம்மளோட முன்னோர்கள்லாம் சில பழமொழியை வச்சு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எறும்பூர கல்லும் தேயும், சிறுதுளி பெருவெல்லம், அடி மேலே அடி வச்சா அம்மியும் நகரும், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், பழக பழக பாலும் புளிக்கும். இன்னும் நிறைய இருக்குது, எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் சொன்னேன். அதனால் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாலும், இல்லை இது நடக்கணும் அப்படின்னு நினச்சாலும், ஒரு சின்ன சின்ன விஷயமா தினமுமே செய்யுங்க. கண்டிப்பாக அது நடக்கும். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் சொன்ன விஷயம் உங்களுக்குன்னு சரின்னு பட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.